இன்னைக்கு ஒரு குட்டி விலாகு ஈத்துக்காக பிறை எதிர்பார்த்து வானத்தை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கையிலே 3 தவிர 4 5 எல்லாமே தெரிஞ்சிச்சு. வட்டலப்பத்துக்கு முட்டை அடிக்கலாமா, கறியை ஊற போடலாமாங்கிற டவுட்டில் இருக்கும்போது சவுதியிலேருந்து வந்து ஒரு மெசேஜ் விழுந்துச்சு. அந்த மெசேஜை ஒரு 10 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு கிடைக்கிற கேப்பில் வேலையை பார்த்துலான்னு கறியை ஊற போட்டு வட்டலப்பத்துக்குள்ளே வேலையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தேங்காய் பால், முட்டை, சீனி, நட்ஸு, சால்ட்டெல்லாம் போட்டு நல்லா ஒரு அடி அடித்து அழகான ஒரு வட்டலப்பத்தை ரெடி பண்ணிடுவோம். ஏன்னா எப்போ கையிலேயே மாற்றுவோம், எப்போ ஃபோன் அடிக்கணும் தெரியும். அதனால் வட்டலப்பத்தை தம்மில் போட்டு மச்சானும் கரியானத்துக்குள்ளே வேலையை பார்த்துட்டான். ஊரில் எல்லாம் வருஷம் கறி ரேட்டு ஏறுதோ இல்லையா, கம்பி புடவை ரேட்டு ஏறிக்கிட்டு தான் இருக்குது. அனைத்து முகல்லாவில் சொல்லி அதுக்கு ஒரு முடிவு கட்டணும். நல்லா அழகான கரியானம் அதையும் ரெடி பண்ணிவிட்டு, இதுதான் நம்ம ஈத்துக்கான காஸ்டியூமு. எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஒரு குளியலை போட்டு பக்காவாக ஒயிட் வித் ப்ளூவோட கிளம்பியாச்சு. அல்கூரில் உள்ள திடலுக்கு தான் போகிறோம். இன்றைக்கி மணி 5:15 ஆகுது. 5:40க்கு கத்தாரில் தொழுக. மற்ற கண்டில் எத்தனை மணிக்கு தொழுதிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம திடலுக்கு வந்துட்டோம். மக்கள் கூட்டம் இந்த நாட்டு குடிமக்களை விட வெளிநாட்டு மக்களோ தான் அதிகம். நம்மளும் நம்ம ஊர் சனத்தோட தொழுகையை முடிச்சுட்டு சலாத்தை கொடுத்துட்டு உன் ரூமில் என்ன கறி செஞ்சா, என் ரூமில் என்ன கறி செஞ்சோன்னு சொல்லி ஊரு கதை உலகத்து கதையெல்லாம் பேசிவிட்டு குரூப்பாக நின்று ஃபோட்டோவையும் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. நம்ம ரூமில் கரியானா வட்டலப்பை மட்டும்தான் வச்சோம். போகிற வழியில் ஒரு கேரளா கடையில் போயிட்டு ஒரு 10 ரொட்டியும் வாங்கிட்டு அப்படியே ரூமுக்கு வந்தாச்சு. வந்துட்டு கரியானத்தையும் சூடு காட்டிட்டு சாப்பிட உட்காந்தாச்சு. இந்த மாதிரி நேரத்தில் பராட்டா அப்படி தான் இருக்கும். பழைய நியூஸ் பேப்பர் ஆட்டம் கொஞ்சம் பிச்சு போட்டு நல்லா கரியானத்தையும் கறியையும் வச்சு நல்லா தேங்காவெல்லாம் அரைச்சி ஊற்றினா அழகான கரியானம் வச்சு ஓரமாக வச்சு கறியும் கொஞ்சம் வச்சு பிஸ்மி சொல்லி சாப்பிட்டுவிட்டு கடைசியாக டிசர்ட்டுக்கு வந்தாச்சு. நம்ம வட்டலப்போம் வீடியோக்காக 2 துண்டையும் தின்னுட்டு வீடியோவை கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா 2 துண்டையும் தின்னுட்டு படுக்கையை போட வேண்டியதான். வெளிநாட்டில் ஈத் பெருநாள் தொழுகை இப்படி தான் போகும். வீடியோ பார்க்குற அனைவருக்கும் ஈத் முபாரக். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.